ஒரு பால் பாக்கெட்டையும் சிப்ஸையும் வச்சு ஒரு பயங்கரமான ஒரு டிஷ் ஒன்று பண்ணுறாப்புல. அது முட்டைலாம் போட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது அந்த சமையல் பண்ணுற விதங்கள் இல்லை. அது லாஸ்ட்டாக தீர்ச்சி தான் வச்சிடுறாரு. ஆனால் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதுன்னா அவரோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக பயங்கரமாக இருக்கும். He needs some milk. Another one. Helicopter, helicopter. I mean, it's all right. Like, Yummy. Helicopter, helicopter. Another one. Perfect. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? யோ, என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. இந்த மாதிரி டிஷ் ஒன்று சாப்பிட்டு பார்க்கணும். Wait a minute. Who are you? மனுஷன் தின்னால அதை சி நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஸோ ஆக்சுவலாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் மைக் செட் ஸ்ரீராமுக்கு வந்து ஒரு அவார்டு தருவாங்க. அந்த அவார்டு வாங்கிட்டு அவர் வந்து ஒரு புகழாரம் சூட்டியிருப்பார். யாருக்குன்னு பாருங்கள். பொதுவா நம்ம அவார்டு வாங்குறன்றது ஒரு விஷயமா கௌரவமான விஷயம். ஒரு கௌரவத்தை கையில இருந்து வாங்கும் போது அது இன்னும் ரொம்ப கௌரவமா இருக்கு. நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க தமிழ்நாட்டுல. உங்க பேச்செல்லாம் வந்துட்டு அந்த யூடியூப் சின்ன பசங்க வந்து பெரிய பசங்க பார்ப்பாங்க. அதுவும் நான் யூடியூப் எடுக்கிறப்போ என் டீம் பசங்க கூட உட்காந்து பார்ப்பேன். அந்த எலெக்ஷன் டைம்லாம் நாங்க பசங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நான் ரொம்ப பொலிட்டிக்ஸா பேசுறேன். நான் உங்க ஒரே ஒரு ஆளுக்காக எங்க ஏரியால யாரு நாமினேட் கூட நாங்க மைண்ட் பண்ணாம உங்க ஒரு பேசுக்காக நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் எங்க ஊர்ல இருக்காங்க. ஸோ உங்க மூலியமா நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் நம்புறாங்க. ஸோ நீங்க சொன்னதான் என்ன ஆனாலும் சொல்லி நீ தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஓகே, எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. நல்ல வேலை நான் ஆட்சிக்கு வரல. அண்ணன் மட்டும் ஆட்சிக்கு வந்திருக்கணும். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான்? இந்த வீடியோ ஒன்று பயங்கரமாக இருந்துச்சு. எடிட்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. இது பாருங்கள். அது ஆக்சுவலாக வீடியோ பயங்கரமாக இருந்துச்சு. என்னென்னா விஜய்க்கு வந்து லாஸ்ட் படத்தை எப்படி போட்டாங்களோ அது மாதிரி தானே லாஸ்ட் படத்துக்கு இப்படி போட்டு ஒரு டைட்டில் கார்டு கொடுத்து ஒரு மாஸ் பண்ணணும். 2031 தெரியும் யாருக்கு மாசு யாராருக்கு பீஸு. வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.